ஆனால் பீச் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வெயில் அதை விட ரொம்ப பளீர்னு அடிக்குது. ஃபைனலாக இங்கே வந்து கோலா பீச் ரீச் ஆகிட்டு பின்னாடி கஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கயாக்கிங் இருக்குது. இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 வருது. ஸோ நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 தான் சொன்னாங்க. அது ஈவினிங்காக போகலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிலே வந்து கயாக்கிங் பண்ண முடியாது, டயர்ட் ஆகிடும். நார்த்து மாதிரி எதுவுமே ரொம்ப ஈஸி ஆக்சசிபிளாக இல்லை. எல்லாமே லாங்காக இருக்கு, கடை அவ்வளோவா இல்லை, அந்த மாதிரி நிறைய. இப்போ வந்து நாங்கள் வந்து கயாக்கிங் வந்திருக்கோம். இது என்ன பீச் ப்ரோ? அகோடா பேக் வாட்டர்ஸ் கரெக்டாக வந்திருக்கோம். ஆஃப் சீசன்னால ஒரு கயாக்கிங், ஆமாம் தண்ணி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கயாக்கிங் போட்டுக்கு வந்து 500 ஈச் வந்து நாங்கள் 250 பிரிச்சுக்கிறோம். ஸோ அதான் ஆஸ் பர் பிளான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இவன் தான் பெடல் பண்ணிகிட்ருக்கான், நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. நாங்கள் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டில் பெடல் பண்ணால் லெஃப்ட்டுக்காக போகுது, லெஃப்ட்டுக்காக பெடல் பண்ணால் ரைட்டுக்காக போகுது. கோவாவில் எப்பயுமே சன்செட் தான் இருக்கும், சன்ரைஸ் இருக்காது. சன்ரைஸ் பார்க்க முடியாது. சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே சன் அங்கே இருக்குது, அப்படியே செட் ஆக போகுது. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு 5 o'clock, கரெக்டாக 5 o'clock இல்லை ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெல்கம் பேக் டு சேனல் ஜிகிரி தோஸ்த். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Day 2 ஆஃப் கோவாவில் தான் இருக்கோம். ஸோ இது கோவாவோட ஐகானிக்கான பிரிட்ஜு. ஸோ அங்கேயே நம்ம இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் இங்கேயே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டே பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில். ஸோ இப்போ வந்து நம்ம நார்த் கோவாலேருந்து சவுத் கோவா போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சீனிக்கான வியூஸ் இருக்குது. ஆனால் இந்த கழுகு இருக்கனால நம்ம எங்கேயுமே வந்து ட்ரோன் ஷாட்ஸே எடுக்க முடியல. ஸோ இங்கெல்லாம் நான் எடுக்கலான்னு பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் கழுகு இருக்கனால ட்ரோனே எடுக்க முடியல. ஏன்னா ட்ரோனை லைட்டாக தட்டினா போதும், அது கொலாப்ஸ் ஆகி போய் கீழே விழுக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம ஆட் பண்ண முடியல. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் இதில் ஃபுல் ஃபன்னாக இருக்க போது. ஃபுல்லாக பீச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேசினோஸ் இருக்குது. எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.